ஓம் விநாயகனே போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கடவுளை காணச் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் மனிதனாய் பிறந்த இவ்வாழ்நாளில் ஒருமுறையாவது இக்கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்தால் நம் வாழ்வில் அனைத்தும் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான 10 சிவாலயங்களின் சிறப்பு பற்றியும், அந்த கோவில்கள் எங்கு உள்ளது என்றும், அந்த ஒவ்வொரு கோவிலின் அற்புதங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் காண்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக இருதயாலீஸ்வரர் கோவில். இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகாரத் தலமாக விளங்குகிறது இருதயாலீஸ்வரர் திருக்கோயில். சிவன் இருதயாலீஸ்வராக எழுந்தருளியிருக்கும் கருவறையின் மேற்கூரையில் 4 பிரிவுகளுடன் இதய வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இவ்விறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செலுத்தினால் அந்நோய்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்பது ஐதீகம். சிவன் இங்கு மட்டும் இருதயத்தைக் காப்பதாக கூறுவதற்கு ஓர் சுவையான புராணக் கதை உள்ளது. சிவனடியாரான பூசலார் இதயத்தில் நடைபெற்ற இருதயாலீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் பக்தரின் இதயத்தில் இருந்து அனைவருக்கும் காட்சி தந்தார் சிவபெருமான். இரண்டாவதாக குறுங்காலீஸ்வரர் கோவில். குறுங்காலீஸ்வரர் கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருத்தலமாகும். வால்மீகி முனிவர், பகவான் ராமனின் மகன்கள் லவன், குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் இக்கோவிலில் மட்டுமே சிவபெருமான் வடக்கு நோக்கி அருள்பாதிக்கிறார். காசிக்கு இணையான இக்கோவில் உள்ளது. தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் இருக்கிறார். இத்தகைய அமைப்பை இக்கோவிலில் மட்டுமே இருக்கும் மற்றொரு அதிசயம் ஆகும். மூன்றாவதாக திருவல்லீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாகத் தெரிகிறது. இத்தலத்தின் மூலவர் திருவல்லீஸ்வரர் என்றும் திருவலிதுமுடைய நாயனார் என்றும் அழைக்கப்பெறுகிறார். தாயார் ஜெகதாம்பிகை ஆவார். பரத்வாஜ் தீர்த்தம் இத்தல தீர்த்தமாகவும், பாதிரி மற்றும் கொன்றை மரம் தலமரமாகவும் அறியப்பெறுகிறது. பரத்துவாஜ் முனிவர் வலியன், அதாவது கருங்குருவியாக வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தலம் திருவலிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். வியாழன் பகவான் எனப்படும் குரு பகவான் தான் செய்த தவறால் தனது சகோதரனின் மனைவி மேனகையின் சாபத்தைப் பெற்றார். குரு பகவான் இத்தல புனித தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றதால் குரு பரிகார தலங்களாக சொல்லப்படும் தலங்களில் ஒன்றாகும். இங்கு குரு பகவானுக்கு தனிச்சந்நிதி இருக்கிறது. பிரம்மன் தவப்புதல்வியரான கமலை, வள்ளி என்னும் இருவரையும் விநாயகப் பெருமான் இத்தலத்தில் திருமணம் புரிந்து கொண்டதாக புராணம் கூறுகின்றது. நான்காவதாக அகஸ்தீஸ்வரர் கோவில். சுமார் 500 ஆண்டுகள் தொன்மையான கோவில் என்ற வரலாற்று சிறப்பு மிக்கது அகஸ்தீஸ்வரர் ஆலயம். இக்கோவிலின் இறைவன் சிவபெருமான் பார்வதி தேவியர் திருமணக் கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியருளியது ஓர் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை என்று கருதப்படுவதால் ஆடி மாதம் செவ்வாய் அன்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கம் இங்கு இருக்கிறது. இங்குள்ள தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரன் முதலானோர் சேர்ந்து இத்தலத்தில் அங்காரக தீர்த்தம் அமைத்து நீராடி வழிபட்ட தலம். ஆடி மாதச் செவ்வாய்க்கிழமைகளில் நீராடி விரதம் இருப்போர் புத்திர தோஷம் நீங்கப் பெறுவர். செவ்வாய் தோஷம் நீங்கித் திருமணம் செய்து கொள்வர். திருமணம் ஆகாதவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி விரதமிருந்து வழிபட்டால் தங்களுக்குரிய வாழ்க்கைத் துணையைப் பெறுவது உறுதி. அமாவாசையில் நீராடுவோர் சத்துரு பயமின்றி வாழ்வர். பௌர்ணமியில் நீராடுவோர் சகல சம்பத்துக்களும் பெற்றுச் சகல யோகம் மிக்க பெருவாழ்வு வாழ்வர். ஐந்தாவதாக மாசிலாமணேஸ்வரர் கோவில். மாசிலாமணேஸ்வரர் ஆலயம் கிருதயுகத்தில் ரத்தினபுரம், திரேதாயுகத்தில் வில்வவனம், துவாபரயுகத்தில் செண்பக வனம் அழைக்கப்பட்ட அந்த திருத்தலம் இந்த கலியுகத்தின் தொடக்கத்தில் முல்லை வனமாக இருந்துள்ளது. வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் மட்டும் சந்தனக்காப்பு முழுமையாக களையப்பட்டு அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தனக்காப்பு செய்யப்படும். இந்த நாளில மட்டுமே லிங்கத்திருமேனியின் சொரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவனின் மீது சந்தனக்காப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆறாவதாக காரணீஸ்வரர் கோவில். சென்னையில் உள்ள பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இந்த சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். சைவ வைஷ்ணவ எடுத்துக்காட்டாக உள்ள தலங்களில் ஒன்றாகும் சைதாப்பேட்டை பகுதியில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காரணீஸ்வரர் கோவில் பழமையான கோவிலாகும். ஆனியில் திருமஞ்சனம், சித்திரையில் கொடியேற்றம், ஐப்பசியில் கந்தசஷ்டி, மார்கழியில் ஆருத்ரா, தையில்
தெப்பம் மற்றும் பிரம்மோற்சவ விழாவின் 8ஆம் நாள் திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்திரன் சிவபெருமானை வணங்கி காமதேனுவை திரும்பப் பெற்ற தலமாக விளங்குகிறது. 7ஆவதாக மருந்தீஸ்வரர் கோவில். சென்னையில் உள்ள மிகவும் போற்றப்படும் கோவில்களில் ஒன்றான மருந்தீஸ்வரர் ஆலயம் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தேவாரப் பாடல்கள் பாடப்பெற்ற 274 சிவன் கோவில்களில் 258வது தேவாரத் தலமாக இது விளங்குகிறது. தினமும் அதிகாலையில் பூஜை செய்யப்பட்ட பிறகே இத்தல இறைவனான மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும். கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த வன்னிமரம் உள்ளது. திருக்கோவில் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். மருந்தீஸ்வரர் கோவில் நோய் மற்றும் நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு அருள்பாலிக்கும் தலம். 8ஆவதாக தேனுபுரீஸ்வரர் கோவில். நம்முன் ஜென்ம பாவங்களைப் போக்கி அருளுவதற்காக மாடம்பக்கத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் தேனுபுரீஸ்வரர். பிரதோஷ நாளில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசித்தால் இழந்ததையெல்லாம் மீட்கலாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். கபில முனிவர் இடது கையில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு வலது கையால் மலர்தூவி பூஜை செய்தாராம். இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் கபில முனிவரை பசுவாகும்படி சபித்தாராம். இந்திரன் தன் சாபத்தைப் போக்கிக் கொள்ள இங்கு வந்து சிவபூஜை செய்து வரம் பெற்றார் என்கிறது ஸ்தல புராணம். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சரபேஸ்வரர் எதிரிகளை விரட்டும் சரபேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். 9ஆவதாக விருபாட்சீஸ்வரர் திருக்கோயில். விருபாட்சீஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். விருபாட்சீஸ்வரர் என்பதின் பொருள் விருப்பம் என்றால் இயற்கைக்கு முரணானது. அக்ஷி என்றால் கண்கள். இங்குள்ள சிவலிங்கத்திற்கு 3வது கண் இருப்பதாக கூறப்படுகிறது. விருபாட்சீஸ்வரர் கோவிலில் உள்ள சிவலிங்கம் மற்ற கோவில்களை விட சிவலிங்கம் மிகவும் பெரியது. குற்ற முனிவர் ஸ்ரீ விருபாட்சீஸ்வரரை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள புனித குளத்தில் நீராடினால் நோய்கள் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை. மயிலாப்பூர் செல்லும் போது இந்த அழகான கோவிலை காண தவறவிடாதீர்கள். 10ஆவதாக கபாலீஸ்வரர் கோவில். கபாலீஸ்வரர் கோவில் என்பது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்துக் கோவிலாகும். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. புராணங்களின்படி மயிலாக சாபம் பெற்ற அன்னை பார்வதி தேவியர் சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற கோவில். முனிவர் சுக்காச்சாரியார் சிவபெருமானை வணங்கி இழந்த கண்பார்வையை மீண்டும் பெற்ற கோவில். முருகப்பெருமான் மயிலை நாதனை வழிபட்டுச் சக்திவேல் பெற்ற தலம். இத்தலத்தில் 4 வேதங்களும் வழிபடப்படுவதால் இக்கோவில் வேதபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. நான்முகன் பூசை புரிந்து தனது பாவத்தைப் போக்கிக் கொண்ட தலம். இந்த 10 சிவாலயங்கள் பற்றிய முழு விவரங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கே, மறக்காம போய் செக் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.